வணக்கம் மக்களே! உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நாம வீடியோக்கு போகலாம். இது நீங்க பார்க்குறது மல்மல் காட்டன் சாரி. இது பியூர் காட்டன் சாரி. இதுல எந்த மிக்ஸிங்கும் கிடையாது. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஹேண்ட் வாஷபிள் சாரி தான். நீங்க மிஷின்ல வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா காட்டன் சாரி மிஷின்ல வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, இதுன்னு இல்ல எந்த காட்டன் துணியும் நீங்க மிஷின்ல வாஷ் பண்ணீங்கன்னா, அதோட ஸ்ட்ரென்த் போயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 550 பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும். இந்த சாரிக்கு வித் பிளவுஸோட வருது. அதுக்கு மேட்சிங் ஆட்டு என்ன பிளவுஸ் குடுக்குறாங்களோ, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். பிளவுஸ் இல்லன்னா கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா சாரி வந்ததும் அத ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னா, ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலோ, இல்ல ஏதாவது பொருள் மிஸ் ஆனாலும், வீடியோ இருந்தா மட்டும் தான் நாம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம். அப்படி இல்லன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் வீடியோ வந்து கம்பல்சரி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நெறைய பேர் கம்ப்ளைண்ட் கொண்டு வரீங்க. யாருமே வந்து பொய் சொல்லணும்னு இங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஏதோ ஒரு தவறுதலாட்டு ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, நமக்கு அது தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பார்சல் பிரிஞ்சு வந்தா, அது வந்து கொரியர் காரங்களோட ப்ராப்ளமா இருக்கும். அப்ப நம்ம அத செக் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்குமோ அத எடுத்துக்க முடியும். அதுவே வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாரி இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னா, 1, 2 பேர் பண்ற தப்புனால நம்ம எல்லார்கிட்டயும் சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாது. கேட்கவும் முடியாது. அதனால நம்ம வீடியோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோ கேட்குறோம். ஓகேங்களா? இப்ப இந்த சாரிய பத்தி பார்க்கலாம். இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இதோட கவுண்ட் வந்து 120 கவுண்ட்ல கிடையாது. ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க 120 கவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. 120 கவுண்டோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையாவே இருக்கும். ஒரு அம் 650, 700, 800 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்தந்த டிசைனுக்கு தகுந்தோ, இல்ல அதுல உள்ள ஒர்க்குக்கு தகுந்தோ மாறும். ஓகேங்களா? இது 120 கவுண்ட் கிடையாது. இது 95, 80 கவுண்ட் சாரி தான். இந்த சாரி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின்டெயின் பண்றது ரொம்பவே ஈஸி. இன்னொன்னு இதுல சாரியோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால, நீங்க நெறைய சாரி வாங்கிக்க முடியும் இதுல. இப்ப நீங்க ஒரு ஒர்க்கிங் வுமனா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு விரோதமா ஒரு நாள் சாரி கட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு காட்டன் சாரி நீங்க கம்மி பிரைஸ்ல அதுவும் நல்ல அழகான டிசைன்ல வேற வேற கலர்ல வாங்கும்போது, கண்டிப்பா நீங்க வெரைட்டியா கட்ட முடியும் சாரி. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டிட்டு போறதுக்கு இந்த சாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வீட்லயே இருக்கீங்க. 24 ஹவர்ஸ் சாரியே கட்டுறீங்க. நீங்க ரெகுலரா சாரியே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம். ஏன்னா இது வயசானவங்களுக்கும் ஏத்த மாதிரியான டிசைன் இதுல குடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே கட்டிக்கக்கூடிய ஒரு சாரி தான் இது. வயசானவங்களுக்கு துவைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வெயிட்டே இருக்காது அப்படிங்கிறதுனால, அவங்க ஈஸியா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சு குடுப்பாங்க. அதனால உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த சாரிய வாங்கி நீங்க குடுங்க. கண்டிப்பா வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு ஒரு வாட்டி இந்த சாரி வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம நெறைய வாயில் சாரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இருக்கும். அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சாரியுமே இருக்கும். அதுக்காக அது வந்து காட்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிறாதீங்க. இது காட்டன் தான். இதுல மிக்ஸிங் கிடையாது. அந்த நூல் வந்து நல்லா சாஃப்ட்டா அது மட்டும் இல்லாம ரொம்ப தின்னா பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த சாரி வெயிட்லெஸ்ஸா சாஃப்ட்டா இருக்கு. இதுல குடுத்திருக்க இந்த பிரிண்ட்டுக்கு பேர் வந்து பக்ரு பிரிண்ட். பக்ருங்கிறது ராஜஸ்தான்ல உள்ள இடம். அங்க பண்ற ஒரு பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட். இது ஹேண்ட் பிரிண்ட் தான். பிளாக் வச்சு ஹேண்ட்ல பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்ட் தான் இது. அதனால தான் இது வந்து பக்ரு பிரிண்ட் நேச்சுரல் பிரிண்ட் டைல பண்ணக்கூடியது. அதனால தான் இது கலர் போகாது. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த சாரி வரும்போது இதுல ஸ்டார்ச் இருக்காது. நம்ம மத்த காட்டன் சாரிலாம் வாங்கும்போது அதுல ஸ்டார்ச் இருக்கும். அதனால கொஞ்சம் மொட மொடன்னு நிக்கும். இந்த சாரில ஸ்டார்ச் போட்டு தரமாட்டாங்க. ஸ்டார்ச் அவங்க பிரிண்ட் போட்டுட்டு அத நல்லா கிளீன் பண்ணி தான் குடுப்பாங்க. ஏன்னா கலர் போகுதா இல்லையான்னு அவங்க செக் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுனால அத நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி குடுக்கறதுனால தான், நமக்கு வந்து அந்த சாரீல வந்து அம் ஸ்டார்ச் இருக்காது. ஏன்னா 1, 2 பேருக்கு வந்து அந்த ஸ்டார்ச் இல்லாததுனால, அவங்க இது பழைய சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பழைய சாரி யாரும் கட்டிக்கிட்டோ, இல்ல இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிட்ட சாரிய நமக்கு தரப்போறது கிடையாது. இந்த சாரி வந்து வாஷ் பண்ணி அப்படியே குடுப்பாங்க. அத அயர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவும் செய்யாம அப்படியே நமக்கு வர்றதுனால, உங்களுக்கு வந்து அ அந்த சுருக்கங்கள்லாம் அப்படியே இருக்கு. இது வந்து டை பண்ணும்போது அ ஏற்படக்கூடியது. அதேமாரி வாஷ் பண்ணி நல்லா நீட்டா நமக்கு தரணும். ஏன்னா, அப்பதான் கலர் போகுதா இல்லையான்னு அவங்க செக் பண்ண முடியும்.
இல்ல அப்படின்னா கலர் போச்சுன்னா அது நமக்கு தர முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்பெஷலு இந்த saree வந்து எந்த கலரும் போகாது அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு டார்க் கலரா இருந்தாலும் சரி, லைட் கலரா இருந்தாலும் சரி, ஒரு கலர் இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கேரண்டியான ஒரு பதிலா இருக்கு. அப்ப அது போகுதா இல்லையான்னு அவங்க செக் பண்ணி தான் தர முடியும். அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்ச் இல்லாம குடுக்குறாங்க. இப்ப நம்ம நெறைய காட்டன் சாரி வாங்கியிருப்போம். அதுல ஸ்டார்ச் போட்டிருப்பாங்க. வீட்ல போய் அலசுன உடனே நம்ம 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அலசுன உடனே குளு குளுன்னு அந்த கலர் போகும். அது அந்த ஸ்டார்ச்சோட சேர்ந்து போகக்கூடாது. இதுல ஸ்டார்ச் இல்லாததுனால நமக்கு கலர் கண்டிப்பா போகவே போகாது. அதனால கலர் போகுமா அப்படின்னு டவுட் உள்ளவங்க நம்பி இந்த சாரிய கலர் போகாதுங்கிறத நம்பி வாங்கிக்க முடியும். இதுல லைட் கலர், டார்க் கலர், வைப்ரண்ட் கலர், பிரைட் கலர், டல் கலர் எல்லா கலரும் சாரியுமே இருக்கு. அவங்க ஸ்கின் டோனுக்கு எந்த சாரி ஏத்ததா இருக்குமோ அத தாராளமா வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா சாரீஸையும் வீடியோவா போட முடியாது. அதனால நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். என்ன மாதிரி சாரி கிடைக்கிறது, ரேட் என்ன, அதோட டிசைன் என்ன, கிளாத் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க வந்துரும். அத தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட நீங்க கம்பேர் பண்ணி கூட சாரிய ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க இந்த சாரிய ஆர்டர் குடுக்கலாம். டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுல நெறைய புது சாரி வந்திருக்குன்னு நான் சொன்னேன். அத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். புதுசா நெறைய கலர்ல சாரி வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்து வச்சுட்டீங்கன்னா, என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்க வாங்கிக்க முடியும். அது மாரி நம்மகிட்ட சிஓடி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்ல அக்கவுண்ட்லயே போட்டீங்கன்னா மட்டும் தான் நம்ம சாரி ஆர்டர் எடுத்துப்போம். அப்படி இல்லன்னா சாரி ஆர்டர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுவும் நெறைய பேர் கேட்குறீங்க. சிஓடி அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு. சிஓடி நம்மகிட்ட அவைலபிள் கிடையாது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிஓடி அவைலபிளா இருக்கும்போது, இப்ப நான் வந்து ஒரு சிறு தொழில் மாரி வீட்ல வச்சு பண்றதுனால, எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணல. அதனால எனக்கு சிஓடி குடுக்க முடியாது. இப்ப சிஓடி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சாரியோட காஸ்ட் அதிகமா ஆகும். ₹100 எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குவாங்க. அப்பதான் சிஓடி குடுக்க முடியும். இல்லன்னா சிஓடி குடுக்க முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சாரி வந்து ராஜஸ்தான்ல இருந்து மட்டும் தான் வருது. ஏன்னா மல்மல் காட்டன் சாரி நம்ம தமிழ்நாடு காட்டன் சாரி இருக்கு. மல்மல் காட்டன் சாரி. அது கொஞ்சம் திக்கா இருக்கும். பிரிண்ட் வந்து பாந்தினி பிரிண்ட் அதிகமா அதுல யூஸ் பண்ணுவாங்க. பத்திக் பிரிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சாரில வந்து பக்ரு பிரிண்ட் மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பக்ரு பிரிண்ட்டுக்கும் பாந்தினி பிரிண்ட், பத்திக் பிரிண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து அவங்களோட ட்ரெடிஷனலான ஒரு பிரிண்டிங் மெத்தட் தான் அந்த பக்ரு பிரிண்ட். அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இது என்ன பிரிண்ட்? இது டிஜிட்டல் பிரிண்டா? அப்படின்னு டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் கிடையாது. இந்த சாரீல வரக்கூடிய எல்லா பிரிண்ட்டுமே உங்களுக்கு பக்ரு பிரிண்ட், ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் தான். அதுபோல நேச்சுரல் டைல இருந்து பண்றதுனால இது நமக்கு எந்த அலர்ஜியும் வராது. அதையும் நீங்க நம்பி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவ சந்திப்போம். பை.